தினை அரிசியை நல்லா 2-3 தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவின அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு வானலில் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுத்து ஆறுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்கு இல்லையா? இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. சீக்கிரத்தில் மசியாது. ஜல்லடியில் சேர்த்து நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். வறுத்துட்டு அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் வானலில் நெய் ஊற்றி முந்திரி பயிர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு முந்திரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு நான் முந்திரியை வந்து சின்ன சின்னதாக உடச்சிட்டேன் கையால். இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, திணை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. திருப்பூரூர் கோவிலில் பூஜை முடிச்சுட்டு, பள்ளியறை பூஜை முடிச்சுட்டு இந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு